பில்லி சூனியம் ஏவலால வந்து ஒரு ஆளை கொல்ல கூட முடியும். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. அவங்களோட முடியோ நகமோ இல்லை துணியோ எது கிடைச்சாலும் தூக்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி பண்ணுங்க அப்படின்னா பண்ண முடியும். பில்லி சூனியத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ எங்க செய்யறாங்க? 4 செவத்துக்குள்ளாரையே வந்து ஒரு மனுஷனை வந்து அழிக்கக்கூடிய செயல்கள் நம்ம செய்ய முடியும். எதுக்கு அந்த செய்வினையே செய்யணும்? குட்டி சாத்தானோ இல்லை ஜின்னோ சாதனை பண்ணி வச்சிருக்கோம். நாங்கள் கூப்பிட்டா அவங்க அன்பாக வருவாங்க. ஒரு மோகினிங்கிறது வந்து ரொம்ப அன்பானதாக இருக்கும். அதுக்கிட்ட வந்து நம்ம என்ன வேணாலும் நம்ம செய்ய வைக்கலாம். அந்த மிருகத்தில் வந்து அவங்க அந்த மனிதனோட உருவத்தை வரைவாங்க. மனுஷன் மேலே வரைஞ்சி அது மேலே வந்து ஊசிகளால் ஸ்டிக் பண்ணுவாங்க. அந்த மனுஷனை எந்தெந்த உறுப்புகள் செயல் இழக்க செய்யணுமோ எல்லா இடத்துலையும் அந்த பின்களை சொல்லுவான். அவன் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, தூங்கக்கூடாது. அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இரு, டார்ச்சர் பண்ண அப்படின்னா அது பண்ணும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா புதுக்கோட்டை நசீம் அம்மா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க கேட்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். ஆன்மீக கிளிட்ஸ் நசீமாவுக்கும் ஆன்மீக சேனலுக்கும் என் மனம் வந்த வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. பில்லி சூனியத்தை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க அம்மா. ஆனாலும் வந்து எங்களுக்கு அதில் வந்து இன்னும் நிறைய தெளிவான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. நிறைய நேயர்கள் விருப்பம் தான். நேயர்கள் கேட்டது தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். மறுபடியும் கேட்குறேன், பில்லி சூனியம்னா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுங்களேன். முதல்ல வந்து பில்லிங்கிறதை வந்து பிளாக் மேஜிக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அதுதான் தமிழில் வந்து பில்லிங்கிற வேர்டு கொண்டு போயிருக்காங்க. சரி, இந்த பில்லிங்கிறது எதனால் செய்யப்படுது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பில்லி செய்கிறதுனாக்கா பூனைனால் வைக்கப்பட்டதுன்னு போன கான்செப்ட்லேயே சொல்லியிருக்கேன். முற்றிலும் அதை விட்டுருவோம் நம்ம. ஓகே, அந்த பூனை சப்ஜெக்டே போகலை நான். அதாவது இந்த பில்லிங்கிறது செய்வினை அப்படிங்கிறது. செய்ய வினை அப்படின்னா என்ன? நம்ம ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி மற்ற எதிரிகள் மேலே ஏவி விடுறது தான் செய் வினை. நம்ம செஞ்சு விடுறது தான் செய்வினை. ஓகேவா? அப்போ சும்மா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செய்வோமா? அது ஒரு கேள்வி இருக்குது. சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு போன கான்செப்ட் சொல்லியிருந்தீங்க, பூனையை வைத்து செய்கிறது தான் பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லி. இப்போ அதில் வந்து செய்வினை அப்படின்னு சொல்லுங்க. ஒரு விஷயம் வந்து நம்ம சும்மா செய்வோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நீங்கள் கேட்குறீங்க. எதுக்கு அந்த செய்வினையே செய்யணும்? அதை தான் சொல்கிறேன். அந்த செய்வினை யாரும் சும்மா செய்ய மாட்டாங்க. இப்போது நீங்கள் எங்கள் பக்கத்து வீட்டுக்காருங்க, உங்களுக்கு எனக்கு செட்டே ஆகலை. இப்போ உங்களை எப்படியாச்சும் நான் விரட்டணும், என்ன பண்ணுவேன்? நேரடியாக மோதி விரட்ட முடியாது. உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, சொந்த பந்தம் அதிகமாக இருக்குது. அப்போ உங்களை நான் எப்படி விரட்டுறது? மறைமுகமான விஷயங்களை தான் இந்த மாதிரி நம்மளை மாதிரி ஆட்களை போய் தேடி போயிட்டு அவங்களோட முடியோ நகமோ இல்லை துணியோ இல்லை அவங்க வந்து உள்ளார இந்த தூக்கி போட்ட ஏதோ ஒரு விஷயம் எது கிடைச்சாலும் சரி, அவங்க கையால் யூஸ் பண்ணது எது கிடைச்சாலும் தூக்கிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து இவங்களை ஓடுற மாதிரி பண்ணுங்க, இல்லை இவங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி பண்ணுங்க அப்படின்னா பண்ண முடியும், பண்ணுவாங்க. அதுக்கு அவனுக்கு என்ன லாபம்? காசு கொடுக்குறான், பண்ணுறான். புரியுதுங்களா? அவனும் ஏதோ ஒரு பெனிஃபிட், ஆதாயம். அவன் ஒரு விஷயத்த கற்று வச்சுருக்கான். ஓகேவா? இப்போ சாஃப்ட்வேரில் சும்மா எதனா ஏற்றி வைக்க முடியுமா? அது ஏற்றி வச்சா நம்மளுக்கு என்ன லாபம் வரும்னு தானே பார்ப்போம். ஓகேவா? அந்த மாதிரி தான் அவங்க காசு யூஸ் பண்ணுறாங்க. பில்லி சூனியத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ எங்கே செய்கிறாங்க? எப்போ எங்கே வேணாலும் செய்யலாம். நான் போன எபிசோட்லேயே நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா 4 செவத்துக்குள்ளாரையே வந்து ஒரு மனுஷனை வந்து அழிக்கக்கூடிய செயல்கள் நம்ம செய்ய முடியும். சரி, ஒரு ரூம்குள்ளே செய்ய முடியும். அந்த ரூம்குள்ளே எந்த அளவுக்கு தாக்கங்கள் இருக்கும், வெளிப்புறத்தில் செய்யும்போது என்ன தாக்கங்கள் இருக்கும், அது உடனடியாக வேலை செய்யணும்னா என்ன செய்வாங்க? ஓகேவா?
இல்லை அது வந்து நம்ம ஒரு மனுஷனை சர்வசாதாரணமாக இயங்கக்கூடிய மனுஷனை வந்து நம்ம நிப்பாட்டினோன்னா என்ன செயல்முறைகளை அவங்க செஞ்சு வைப்பாங்கங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ சடன்லி நீங்கள் உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் டெத் ஆகணும், அவன் என்ன பண்ணுவான்னா சுடுகாட்டுக்கு போயிடுவான். சரியா? சுடுகாடுனாக்கா சர்வசாதாரணமாக சிட்டி சைடில் நடமாடக்கூடிய சுடுகாட்டுக்கெல்லாம் எவனும் போக மாட்டான். சரிங்களா? பழைய காலத்தில் அது யூஸ் பண்ணாத ஒரு சுடுகாடை தேர்ந்தெடுத்து போவாங்க. ஓகே, அது காட்டுக்குள்ளே இருக்கலாம், யூஸ் பண்ணாதன்னா யாரையும் அடக்கம் பண்ணாத சுடுகாடு. முன்னாடி பழையபடி புதைச்சி அந்த சுடுகாடுங்க பயன்பாட்டு இல்லாத மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கும். அந்த சுடுகாட்டை தேடி போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மனிதன் மாதிரியே ஒரு பொம்மையை செய்வாங்க. ஓகேவா? அது மண் பொம்மையாக இருக்கலாம், இல்லை அரிசி மாவால் செஞ்ச பொம்மையாக இருக்கலாம், இல்லை ஒரு மிருகத்தோட உடல் இருக்கு இல்லையா, அந்த உடல் வச்சு செய்யக்கூடிய பொம்மையாக இருக்கலாம். மிருகத்தோட உடல்னாக்கா அதை சாகடிச்சிருவாங்க, முன்னாடியே செத்து கிடக்கும், அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? எடுத்துகிட்டு போயிட்டு அந்த உடலில் என்ன பண்ணுவாங்கன்னா அவனோட பேர் எழுதுவாங்க. யார் அந்த இறந்த மிருகத்தில் யாருக்கு செய்கிறோமோ அவரோட பேர் எழுதுவாங்க. அந்த மிருகத்தில் வந்து அவங்க அந்த மனிதனோட உருவத்தை வரைவாங்க, மேலே வரைஞ்சி அது மேலே வந்து ஊசிகளால் ஸ்டிக் பண்ணுவாங்க. அந்த ஊசிகள் என்னன்னா ஒவ்வொரு ஊசியிலையும் அவன் வந்து பல முறை வந்து மந்திர பிரயோகம் பண்ணி ஊதி அதை சொருவான். சரியா? அந்த மனுஷன் பிஸ்னஸ் மேனாக இருப்பான், மென்டலி டிப்ரெஷன் ஆகணும், என்ன பண்ணுவான்னா அவன் தலையில் சொருவான். புரியுதுங்களா? தலையில் சைடில் சொறி வச்சிருவான். அப்போ அவனுக்கு என்ன ஆகும், எப்போ பார்த்தாலும் வேலை செய்ய போனாலே டென்ஷன் ஆகிடுவா, தலைவலி வந்துடும். டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. சரியா? அவன் முடங்கி போகணும், கை காலெல்லாம் வந்து செயலை இல்லாத மாதிரி ஆகணும். அப்போ என்ன பண்ணுவான், ஒரு சைடு ஷோல்டரில் குத்துவான். இப்போ நம்மளுக்கு இந்த ஜாயிண்ட்டு தானே மெயின். அப்போ இந்த ஷோல்டரில் ஜாயிண்ட்டில் குத்துனா என்ன ஆகும், அங்கே வந்து ஒரு பஞ்ச் பண்ண மாதிரி ஆயிடும். ஓகேவா? அதே மாதிரி தான் காலில். இந்த மாதிரி அந்த மனுஷனை எந்தெந்த உறுப்புகள் செயல் இழக்க செய்யணுமோ எல்லா இடத்துலையும் அந்த பின்களை சொல்லுவான். அது சும்மா சொருவி வச்சா வேலை நடக்காது. ஓகே, அதுக்குன்னு ஒரு மந்திர பிரயோகம் பண்ணி ஒரு பலி கொடுத்து, ஓகேவா, அதுக்கு அதாவது வச்சுருப்பாங்க. அவனுக்கு தெரியும், மாந்திரிகம் பண்ணுறவனுக்கு ஏவி விடுறவனுக்கு அதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும். அப்போ அது கொடுத்துட்டு தான் அந்த பின் அங்கே சொருவான். கொடுக்காம சொருனா என்ன ஆகும், அவன் காலி ஆயிடுவான். புரியுதுங்களா? அவன் கொடுக்காம அந்த வேலையை செஞ்சால் அவன் காலி ஆயிடுவான், அவன் இருக்க மாட்டான். ஓகேவா? இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு சரி உடனடியாக ரிசல்ட்டு தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். ஓகே, கண்டிப்பாக நம்மளுக்கு காய்ச்சல், அடிக்கடி காய்ச்சல் வரும், வயிற்றால போகும். ஓகேங்களா? அதிக நேரம் தூங்குவாங்க, சோம்பேறியாக இருப்பாங்க. தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகவே விருப்பம் இல்லாமல் இருக்கும், தொழில் முடங்கி போகும். புரியுதுங்களா? பெரிய பண நஷ்டம் வரும், வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இது எல்லா சிம்டம் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுறதே அங்கேருந்தான். ஓகே, அது மிகப்பெரிய மோசமான செயல்னே சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து ஒரு மனுஷனை மரணிக்கக்கூடிய செயல்கள். சரி, பொம்மை வச்சு செய்யலாம். அந்த இப்போ வந்து பஞ்சு மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு கடையில் வைப்பாங்க இல்லையா, அந்த பொம்மையை வாங்கிட்டு போவாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் இருக்கும். வாங்கிட்டு போயிட்டு அந்த பொம்மைக்கு அவங்க பேர் சூட்டி, எந்த மனுஷன் செய்யப்படுறான் அவனோட பேர் சூட்டி, அவங்களோட பிளட்டோ இல்லை கோழியோட பிளட்டோ எடுத்து அந்த பொம்மையில் வந்து நல்லா அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி அதுக்கு மந்திரங்கள் சொல்லி அவங்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் இந்த பொம்மை மேலே பிரயோகம். இப்போ வந்துட்டு அந்த பொம்மை மேலே நீங்கள் சொன்னீங்க மந்திரங்கள் பிரயோகப்படுத்தி அந்த ஊசியை வந்துட்டு அவங்க அந்த பொம்மையோ இல்லை ஒரு மிருகமோ அது மேலே வந்து குத்துவாங்க அப்படின்னு. ஒருவேளை அந்த மந்திரம் தப்பாக சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவன் தப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, ஏன்னா நல்லா தானே பழகி வச்சுருப்பான் அவன். சில பேர் சொல்லுவாங்க சில விஷயங்கள் தப்பாயிடுச்சுன்னா அதை திருப்பி அவங்களுக்கு அடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி செய்கிற நல்ல கொஷின் இது. இந்த மாதிரி செய்கிறவங்க இதனால தான் இறப்பாங்க. புரியுதா? திடீர்னு அவங்க ஃபேமிலியே இல்லாமல் போயிருக்கோம், இல்லை அவங்க பரம்பரையே இல்லாமல் சொல்லுவாங்க.
அவங்க வீட்டில் செஞ்சுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி பார்க்குற மனுஷன்தானா அவங்க பரம்பரையில் யாரும் பண்ணுறதுல இறந்து போயிட்டாங்கன்னு. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயத்தினால தான் அவனுக்கு பாதிப்பு வந்து. ஓகே, புரியுதுங்களா? அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் யார் பண்ணுவாங்க? அவனுக்கு குழந்தை குட்டி இருக்காது, ஃபேமிலியை திறந்துருப்பான். ஓகே, அவனை ஜாலியாக சாப்பிட்டா போதும், என்ஜாய் பண்ணால் போதும் அப்படின்னு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக. ஏவல்னா என்ன? அதனால என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுது? ஏவல்னா நம்ம வந்து இப்போ சாதனை பண்ணுவோம், மந்திர பிரயோகம் என்று சொல்லியிருக்கேன் நான். அப்போ அந்த மந்திரங்களை வச்சு நாங்கள் ஒரு குட்டி சாத்தானோ இல்லை ஜின்னோ, ஓகே, இல்லை வந்து ஆன்மாக்களோ வந்து சாதனை பண்ணி வச்சுருப்போம். சாதனைன்னா நாங்கள் கூப்பிட்டா அவங்க அன்பாக வருவாங்க. ஓகே, ஓகேவா? அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஜின்னு, குட்டி சாத்தா. ஓகே, நம்மளுக்கு மோகினி கட்டுப்படமாண்ணா, மோகினியும் கட்டுப்படும். மோகினிங்கிறது என்ன மாதிரி வகையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பகவானே மோகினி அவதாரம் தான் போட்டிருக்கார். ஓகே, அப்போது அந்த மோகினிக்கு அவரோட அம்சங்களும் சக்தியும் அதுக்கு இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா அவரே அதோட அவதாரம் எடுத்திருக்காருன்னா அப்போ அதுக்கு எந்த அளவு பவர் இருக்குன்னு பார்த்துங்க. ஒரு மோகினிங்கிறது வந்து ரொம்ப அன்பானதாக இருக்கும். அதுக்கிட்ட வந்து நம்ம என்ன வேணாலும் நம்ம செய்ய வைக்கலாம். செல்வத்தை கொண்டுட்டு வர சொன்னாலும் கொண்டுட்டு வரோம். இல்லை நம்மளுக்கு ஒருத்தருக்கு நோய்வாயாக இருக்காங்க, அவங்களுக்கு குணமாக்கித்தாங்கன்னா குணமாக்கி தரோம். இல்லை ஒருத்தருக்கு வந்து மூளை பாதிப்பு இருக்குது, அவங்களுக்கு சரி செய்ய முடியுமா அப்படிங்கிற உதவிகள் கேட்டாலும் செய்யும். நம்ம என்ன வகையில் அதை நாடுறோனோ அதை செய்யும். சரியா? அப்போது இந்த குட்டி சாத்தா என்ன செய்யும்னா, குட்டி சாத்தாக்கு சாப்பாடு அவுள் பொரிக்கடலை தான் சாப்பாடு. அது கொடுத்தா இது வந்து யாரை வேணாலும் அடிச்சுட்டு வரும். ஓகே, அவன் வீட்டு மேலே போயிட்டு கல் போட்டுட்டு வானா போட்டு வரும். புரியுதா? அது கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. கல் தெரியும், அது தெரியாது. உங்கள் வீட்டில் திடீர்னு டோரில் வந்து ஏதோ வந்து விழுந்துச்சன்னா என்ன ஆகும்? என் வீட்டில் தூங்கவே முடியலமா அப்படிம்பாங்க. அது இந்த மாதிரி ஏவி விடுறது தான் அது. புரியுதுங்களா? அவன் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, தூங்கக்கூடாது, அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே டார்ச்சர் பண்ண அப்படின்னா அது பண்ணும். மோகினியும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுமா? மோகினி வந்து சில எப்படி சொல்கிறது, பயம் பொறுத்துறது. திடீர்னு பயம் பொறுத்துவாங்க. ஓகே, அந்த அறையில் எதுவுமே இருக்காது, ஒரு பொருளை அசைவு கொடுத்தா நீங்கள் என்ன ஆயிரும்? பயந்து டிப்ரெஷனில் போயிருவீங்க. அந்த மாதிரி பயம் பொறுத்துவாங்களே தவிர்த்து அவங்க வேறு விஷயங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஓகே, குட்டி சாத்தா ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யும். அடிக்கும், புண்பொருட்டும், முடியிலுக்கும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அவனை சில நேரத்தில் காலை தடுக்கி விழவும் செய்யும், விழ வைக்கவும் செய்யும். ஏன்னா அது குட்டியாக தான் இருக்கும், அது என்ன நினைக்குதோ அது செய்யும். புரியுதுங்களா? அதோட வேலையை சேட்டை செய்கிறது. கேள்வி விடுறதுனா இந்த மாதிரி விஷயங்களை கொட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுன்னு அர்த்தம். சும்மா இருக்க விடாமல் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை அவங்களால செய்ய வைக்கிறது தான் ஏவி விடுறதுங்கிற. ஒரு சாதாரண மனுஷனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு திடீர்னு உடம்பு முடியாம போகும், திடீர்னு நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் ஏற்படும், நிறைய பாதிப்புகள் ஏற்படும். கோயில் போவாங்க, பள்ளி தர்கா போவாங்க, எப்படியாவது சரி பண்ணிட முடியாதான்னு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பில்லி சூனியத்தினால பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னோட சர்வீஸில் நான் நிறைய பேரை அப்படி பார்த்துருக்கேன். என்னென்னா, முதல் அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து நம்பிக்கையே இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்காது. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை சொத்து வாங்குகிற விஷயமோ, இல்லை பொண்ணு கட்டுற விஷயமோ, இல்லை வந்து பொண்ணு கேட்டு போயிருப்பாங்க, தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்காக கூட பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போது இவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்க வீட்டில் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா திடீர்னு மரணம் அடைஞ்சிருப்பாங்க, இல்லை சூசைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நல்ல லைஃப் அமைஞ்சிருக்காது. பெண்கள் இருந்தால், ஆண்கள் இருந்தால் நல்ல லைஃப் அமையாது, டைவர்ஸ் ஆகிருக்கும், இல்லை யாரும் ஒருத்தர் விடோவாக இருப்பாங்க. ஓகே, பக்கவாதம் இருக்கும். கம்பல்சரி 15 வருஷம் 12 வருஷம் இருந்துச்சுன்னா அந்த ஃபேமிலியில் பக்கவாதம் கண்டிப்பாக இருக்கும். இந்த விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, அதே ரீதியாக கேன்சர் நோய் இருக்கும். ஓகே, அது ஜெனுனா இப்போ 3 வருஷம்தான் ஆகுது எங்கள் வீட்டில் பாதிக்கப்பட்டு. அப்போ எங்கள் வீட்டில் இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது, அது லேட்டாக இருக்கும். அது முன்னோர்கள் செஞ்சுருக்கிறது பிள்ளைங்களுக்கு நாடிட்டு வழிமுறையாக வந்திருந்தாக்கா அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட 2-3 பேராச்சும் கேன்சர் நோயாளிகள் இருப்பாங்க, இறந்துருப்பாங்க.
சொல்லுவாங்க. இந்த அவங்க திடீர் மரணம் அது கூட இதை குறிக்கும். திடீர் மரணம் குடிக்கும், அட்டாக் ஆகுறது. அதான் நான் இது சொன்னேன் இல்லையா, ஊசியால் குத்தப்படுறது. அது வந்து நம்ம இதயத்தில் சொருனோம்னா திடீர் மரணம் வரும். இது ஐ மீன் இந்த நீங்கள் சொன்ன அந்த பில்லி சூனியன் ஏவலால் வந்து ஒரு ஆளை கொல்லக்கூட முடியும். திடீர் மரணம் ஏற்படும். சரியா? மூளையில் குத்துனாவைன்னா அவன் டென்ஷன் ஆகி அந்த வலி தாங்க முடியாமல் அவனே சூசைட் பண்ணிப்பான். புரியுதுங்களா? இப்போ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தொடர்ந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் விற்றுரும், காசு மாட்டிக்கும், கடனில் முழுகுவாங்க. ஓகேவா? நல்லா கட்டி கொடுத்த பொண்ணு நல்லா வாழாமல் வீட்டுக்கு வந்துருக்கோம், டைவர்ஸ் ஆயிரும், இல்லை டைவர்ஸ் கேட்டு நிற்பாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆம்பளை பிள்ளைங்களுக்காகட்டும் பொம்பளை பிள்ளைங்களுக்காகட்டும் பிரைட்டான ஃப்யூச்சர் மடங்கி போயிடும். அவங்களுக்கு நல்ல படிப்பு இருக்கும், நல்லா படிச்சிருப்பாங்க, கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். எல்லாமே இதனால என்னாகும்? கொலாப்ஸ் ஆகிடும். ஓகேவா? அப்போ இது எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறது இது எல்லாமே உங்களுக்கு அறிகுறிகள். ஓகேவா? சரி, இந்த அறிகுறிகள் இருந்தாக்க என்னாகும்? நம்ம கோயிலுக்கு போக எவ்வளோ வேண்டுனாலும் நம்மளுக்கு எங்கே போனாலும் ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி வீட்டுக்கு வந்தால் அதே சூழ்நிலைகள் போகும். ஓகேவா? அப்போது அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். எப்படியாச்சும் அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா தான் இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான சஜஷன் நம்ம பண்ணணும். ஓகே. ஸோ பிளாக் மேஜிக் எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை, அதிகமாக கேள்விப்படுற வார்த்தை இப்போது சமீபத்தில். ஸோ பிளாக் மேஜிக்னா என்ன? இங்கிலீஷ்காரங்க இங்கிலீஷ் அரைக்குறையாக கற்றுக் கொடுத்துட்டு போனாங்களா, முழுசாக கற்றுக் கொடுத்தாங்களான்னு தெரியாது. ஆனால் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு வந்து ஆர்வமும் இருக்குது, அது செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. நம்ம வந்து தூய்மை தமிழில் செய்ய வினை. ஓகே, சூன்யம், பில்லி, ஏவல் இது வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் பிளாக் மேஜிக்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு மாந்திரீகன் அப்படின்னாவே மோசமாக நினைப்பாங்க. அதுதான் இது பிளாக் மேஜிக் அப்படின்னா. பிளாக் மேஜிக் ஆகிடுச்சு, உங்களுக்கு பிளாக் மேஜிக் ஆகிடுச்சு, யாராச்சும் பாருங்கள் அப்படின்னா இது திடீர்னு ஒரு ஃபேமிலிக்கு தேவையில்லாமல் யாரும் செய்ய மாட்டாங்க. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது நம்மளுக்கு எங்கே எதிரி உருவாகுனாங்கிறது நம்ம யோசிக்கணும். ஓகே, இப்போ வந்து ஒருத்தன் சும்மா எதுவுமே சம்பாதிக்காமல் வீட்டில் உக்காந்துக்கிட்டு பொண்டாட்டியை தொந்தரவு பண்ணிக்கிட்டு எனக்கு யாரோ செய்வினை வச்சிட்டாங்க நான் வேலைக்கே போக முடியலன்னா அது ஒத்துக்க முடியுமா? முடியாது. ஓகே, சரி, யாருக்கு இது பொருந்தும்? இந்த செய்வினைங்கிறது யாருக்கு பொருந்தும், யாருக்கு செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல பாரம்பரியத்தில் நல்லா வாழ்ந்துருப்பாங்க. ஓகே, கோடிக்குள்ள பணம் புழங்கிருக்கும், நல்ல பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க, நல்லா டெவலப் பண்ணாங்க. 5-6 ஹோட்டல் வச்சுருந்தோமா, இப்போ நான் வந்து விட்டுட்டு வேலைக்கு போகிறேன் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தான் இது செய்யப்பட்டிருக்கும். ஓகே, அப்போ அவங்களுக்கு ஏன் செய்யப்பட்டிருக்கு? அப்போ அவங்க உணரணும், எனக்கு யார் எதிரி, நான் யார்கிட்ட வாங்கி கொடுத்தேன், புரியுதுங்களா? யார்கிட்ட வம்புக்கு போனேன், சொத்து பிரச்சனை வந்துச்சா நம்மளுக்கு, இல்லை நம்ம சொந்தக்காரங்களால சண்டை வந்துச்சா, இல்லை நம்ம வழியில் போகிறவனு யாரையாச்சும் வம்பிழுத்து விட்டோமா, புரியுதுங்களா? அப்படி அவங்க யோசித்து அவங்களால நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, நான் வளர்ச்சி அடைகிறதே பிடிக்கல, என் அக்காவே செஞ்சுட்டான், தம்பியே செஞ்சுட்டான் அப்படின்ட்டு. ஆனால் அது கிடையாது. இவன் வேற எங்கேயும் வம்பிழுத்துட்டு வந்திருப்பான், மற்றவனோட பொண்டாட்டியை தொட்டிருப்பான், இல்லை மற்றவனோட அக்காவோ தங்கச்சியோ டிஸ்டர்ப் பண்ணிப்பான், அவன் இந்த வேலையை செஞ்சிருப்பான். ஏன்னா அவனை இவனுக்கு செல்வாக்கு இருக்கு, அவனை அடிக்க முடியாது. அப்போ தந்திரமாக தானே அடிப்பான். தந்திரமாக அடிக்கணுன்னாக்கா மாந்திரிகரை தேடி போய் கோயில் குளத்தில் போய் சொல்லி வச்சு அடிப்பான். ஓகேவா? இப்போவும் வந்து மாசாணியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு சிவன் வடிவத்தில் ஒரு சிலை, ஒட்டு சிலை, அதில் வந்து மிளகா அரைச்சி அப்புவாங்க. ஏன் அப்புவாங்கன்னா அவங்களுக்கு யாரோ ஒரு கேஸ் முடிவடையில் நேர்மையானவங்க. ஓகே, இவங்க சைடில் தான் தீர்ப்பு கிடைக்கணும்னா அங்கே அரைச்சி அப்போனாங்கன்னா தீர்ப்பு கிடைக்கும். இல்லை அவங்க தவறாக எண்ணங்கள் வச்சுக்கிட்டாங்க அரைக்கிறாங்கன்னா தீர்ப்பு கிடைக்கும். புரியுதுங்களா? சரி, எதிரி இருக்கான், இவங்களுக்கு எதிரியால் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கான் அப்படின்னா அந்த கோயிலில் போயிட்டு அரைச்சர்கிட்ட சொல்லி மிளகா வாங்கி அந்த அம்மாவுக்கு வந்து மிளகா அரைச்சி அப்பி அந்த எதிரியின் உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அப்பும்போது
இங்கே எப்படி மிளகா ஆப்புறாங்களோ அதே மாதிரி அவனுக்கு உடல் எரிச்சல் ஆகி ஸ்கின் அலர்ஜி வந்து அவன் படாத பாடுபடுவான். புரியுதுங்களா? தொண்டையெல்லாம் வெந்து போயிடும். அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஓகே, சரி. இந்த மாதிரி கல்லுக்கு அப்புறம்னாலே மனுஷனுக்கு வரமானா வரும். ஏன்னா அங்கே தெய்வத்தோட ஆதிக்கம் இருக்குது. தெய்வம் வந்து அந்த ஆன்மா கட்டி இந்த தூணில் வச்சு சட்ட ரீதியாக இது பண்ணும். சரியா? சரி, ஓகே. சொந்தக்காரங்க ஏன் செய்வாங்க? ஒரு சொத்தை ப்ராப்பர்ட்டி வந்து 4 பிள்ளைங்களுக்கும் சரியாக பிரித்து கொடுக்கணும். ஒருத்தர் என்ன பண்ணுவான், அண்ணன் கொடுக்கக்கூடாது, தங்கச்சி கொடுக்கக்கூடாது, நான் தான் அனுபவிக்கணும். ஓகே, அப்போ என்ன ஆகும், சண்டை வரும். அப்போது தங்கச்சியோ இல்லை அண்ணனோ வச்சுருவாங்க. சரி, வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா அவங்க வீட்லேயும் இழப்பீடாகும், இவங்க வீட்லேயும் இழப்பீடாகும். ஏன்னா ஒரு கருவில் தானே நீங்கள் பிறந்திருக்கீங்க. புரியுதா? ஆத்திரத்தில் வந்து மனுஷனுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ அவன் செஞ்சுட்டான், அவன் அனுபவிக்கிறது இல்லாமல் தானும் அனுபவிக்கிறான். ஏன்னா தானும் அதே பிளட்டு தானே. புரியுதுங்களா? கண்டிப்பா புரியுது. செய்கிறவன் இந்த ட்ரிக்கை சொல்ல மாட்டான். செய்கிறவன் என்ன சொல்ல, நான் அவனுக்கு பண்ணிடுறேன், எல்லாம் பண்ணிடுவேன், நீங்கள் போயிட்டு வாங்க, காசு கிடைச்சா போதும் எனக்கு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அண்ணனும் பாதிக்கப்பட்டிருப்பான். அண்ணன் வீட்லேயும் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கும், தம்பி வீட்லேயும் தம்பி பிள்ளைக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கும். அப்போ என்ன காரணம்? புரியுதா நான் சொல்கிறது? அப்போ அங்கே நடக்கிறத இங்கேயும் நடக்குது. இந்த பாதிப்புகள் எல்லாமே வந்து கூட பிறந்த உறவினர்கள் செஞ்சாக்கா அவங்களும் கஷ்டப்படுவாங்க, இவங்களும் கஷ்டப்படுவாங்க. ஓகே, அப்போது அவங்க ரிமூவ் பண்ணுறது இல்லாமல் இதில் 5 பேரில் யாரோ ஒருத்தர் இது தெரிஞ்சுக்கிட்டு நிவர்த்தி பண்ணாங்கன்னாவே அந்த 5 குடும்பமும் சேஃப் ஆகும். The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.